வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் ஃபியூடெக் மினி டிகோடர் பேஸ் பண்ண ஆம்ப்ளிஃபையர் பற்றி பார்க்கலாம். இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணது 5.1 பண்ணியிருந்தோம். இப்போ இன்றைக்கான வீடியோவில் ஃபியூடெக் மினி டிகோடர் பேஸ் பண்ணி ஒரு 5.2 டோட்டல் பேக்கேஜாக பார்க்க போகிறோம். இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்பீக்கருக்கு ஆம்பு மட்டும் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம், அல்லது டோட்டல் பேக்கேஜாக வேணாலும் நீங்கள் டோட்டல் பேக்கேஜாக வாங்கிக்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது அதுதான். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்பீக்கருக்கு நீங்கள் ஆம்பு வாங்குறீங்கன்னா உங்கள் ஸ்பீக்கரோட டெக்னிக்கல் ஸ்பெக்கு மற்ற டீட்டெயிலாக எனக்கு அனுப்பிச்சுட்டு போட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆம்ப்ளிஃபையர் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து டோட்டல் பேக்கேஜாக வேணாலும் நீங்கள் டோட்டல் பேக்கேஜாக வேணாலும் பண்ணிக்கலாம். இதில் வந்து சிங்கிள் சப்பு வேணுமா டபுள் சப்பு வேணுமாங்கிறது உங்களோட ஆப்ஷனில் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒன்ஸ் வந்து உங்கள் ஆம்பை வந்து கைக்கு வந்த உடனே எனக்கு வந்து நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு HDMI கேபிளை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டிவி ஆம்ப்ளிஃபையர் ரெண்டுமே கம்பல்சரி ஆஃபில் தான் இருக்கணும். சுவிட்ச் ஆனில் வச்சுட்டு HDMI கேபிளை வந்து கனெக்டோ டிஸ்கனெக்டோ பண்ணக்கூடாது. அடுத்து வந்து யூபிஎஸில் ஆம்பை கனெக்ட் பண்ணாதீங்க. அடுத்து வந்து ஆனில் வச்சுட்டு சிக்னல் கேபிள் கனெக்ட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறது, ஸ்பீக்கர் ஒயரை கனெக்ட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணாதீங்க. அடுத்து வந்து நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது எதுக்கு எவ்வளோ வால்யூம் வைக்கணும், மாஸ்டர் வால்யூம் எவ்வளோ இருக்கணும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் என்னென்ன செட்டிங்ஸ் வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு டிவின்னு எடுத்திங்கன்னா டிஃபால்ட்டாக அது ஸ்டீரியோ அவுட்புட்டில் தான் இருக்கும். 5.1 அவுட்புட் எனேபிள் ஆகாது. அதை வந்து நீங்கள் டிவியில் நான் என்னென்ன சவுண்ட் செட்டிங்லாம் சொல்கிறேனோ அந்த செட்டிங் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ கால்லேயே டியூன் பண்ணி கொடுத்துருவேன். அடுத்து வந்து ஏற்கனவே இருக்கிற டிவிக்கும் நீங்கள் ஆம்பு வாங்குற மாதிரி இருந்தால் உங்கள் டிவியில் வந்து முக்கியமாக டிடிஎஸ் சப்போர்ட்டட் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா சோனி, சாம்சங், எல்ஜி இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் பிராண்ட்லாம் வந்து டிடிஎஸ் சப்போர்ட்டட் வரதில்லை. ஒரு சில டிவியில் மட்டும்தான் இப்போ டிடிஎஸ் சப்போர்ட்டட் வருது. அதனால் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய டிவிக்கு நீங்கள் ஆம்பு வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் டிவியோட மாடல் டீட்டெயில் அதோட ஸ்பெக்கெல்லாம் எனக்கு அனுப்பிச்சுட்டு போட்டு அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுங்கள். அடுத்து வந்து இனிமேல் ஃப்யூச்சரில் நீங்கள் டிவி வாங்குகிற பிளானிங் இருந்தாலும் எங்கிட்ட ஆம்பு வாங்கினதுக்கப்புறம் எங்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் என்ன மாடல் டிவி வாங்குறீங்க அப்படிங்கிறதையும் கேட்டுட்டு பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ஸ்பீக்கருக்கு நீங்கள் ஆம்பு செய்கிறீங்கன்னா ஸ்பீக்கரோட ஒயரோட டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. அதையும் வந்து நம்ம மாற்ற வேண்டியது இருந்தால் மாற்றுற மாதிரி இருக்கும். அடுத்து டோட்டல் பேக்கேஜில் டிரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அது எல்லாமே பேக்கிங் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து ஒரு டபுள் டிரான்ஸ்ஃபார்மர் பேஸ் பண்ணி ஒரு 5.2 ஆம்ப்ளிஃபையர் பண்ண போகிறோம். அதுலேயும் வந்து நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க 5.2ல் வந்து எதுக்கு டபுள் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறீங்க, 5.1ல் எதுக்கு சிங்கிள் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறீங்க, 5.1லேயே டபுள் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி பண்ணலாமா, அந்த மாதிரி கொஸ்டினும் கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்கக்கூடிய வீடியோவில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இப்போ கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து 5.2ல் ஃபியூடெக் மினி டிகோடர் பேஸ் பண்ண ஆம்ப்ளிஃபையரை பார்க்கலாம். இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஒரு டிவியில் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதாவது ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்க, ஹார்ட் டிஸ்க்கு பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய பேக்கப்பில் டால்பி டிடிஎஸ் படம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கம்பல்சரி வந்து நீங்கள் HDMI போட்டு தான் ஆகணும். இப்போ வந்து பேசிக் அனலாக் மாடல் ரிமோட் கிட்டுக்கெல்லாம் வந்து டிவியில் இன்டர்ஃபேஸ் பண்ணுற ஆப்ஷன்லாம் வந்து அதிகமாக இருக்கிறது இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிளாரிட்டியான ஆடியோ வேணும் அப்படின்னா கம்பல்சரி HDMIயோட போட்டுக்குங்க. அதுதான் வந்து பெஸ்ட்டு. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் போனீங்கன்னா G-Star அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் அதுக்கு மேலே பட்ஜெட்டில் போனீங்கன்னா அஸ்ட்ரா கிட்டு போட்டு பண்ணலாம். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் வர்றப்போ வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபியூடெக் மினி டிகோடர் போட்டு பண்ணலாம். ஃபியூடெக் மினி டிகோடர்லேயே வந்து 2 டைப்பில் வருது. 16:2 டிஸ்பிளே போட்டு பண்ணுறதுக்கு இன்னும் ரேட் கம்மியாக வரும். இப்போ நம்ம எப்பவுமே ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியது வந்து கிராஃபிக் LCD தான் போடுறோம். கிராஃபிக் LCD பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயில்டான ஒரு ஆப்ஷனல் கிடைக்கும். அதாவது ஒரு பென்ட்ரைவ் போடுறீங்கன்னா என்ன ஃபோல்டர் ஓடுது, எத்தனாவது பாட்டு ஓடுது, பாட்டோட பேர் என்ன, அது என்ன ஃபார்மேட்டு, அந்த மாதிரி டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கலாம். அல்லது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வழியாக, அதாவது ஆப்டிக்கல், கோஆக்சல், HDMI அந்த மாதிரி கொடுக்குறப்பவும் டால்பியா, டிடிஎஸ்ஸா, டால்பி டிஜிட்டலா, ப்ரோ 2வா அப்படிங்கிறதையும் அது டீட்டெயிலாக காட்டும். அது போக ஒரு சின்ன சின்ன ஈக்குவலைசர் ஆப்ஷன் அந்த மாதிரியும் இதில் கிடைக்கும். எப்பவுமே வந்து நீங்கள் 16:2 டிஸ்பிளே கம்பேர் பண்ணுறப்போ GLCD போட்டுவிட்டால் நல்லாயிருக்கும். அதனால் எப்பவுமே வந்து 4G மாடல் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இதில் வந்து சிங்கிள் டபுள் அது வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷனல். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து எப்போவுமே ஆம்பு கைக்கு வந்ததுக்கப்புறம் கரெக்டாக என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஆம்ப்ளிஃபையர் வந்து எக்காரணத்துக்கு ஒன்றும் ஒரு ஸ்பீக்கரில் லைன் கொடுத்தோ டிவியில் கனெக்ட் பண்ணுவோம் என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஆம்பு கைக்கு வந்த உடனே எனக்கு கால் பண்ணுங்கள். அது எப்படி ஆப்ரேட் பண்ணணும், அதில் என்னென்ன யூஸ் பண்ணணும், என்னென்ன செட்டிங் மாற்றணும், டிவியில் எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணணும், டிவியில் என்னென்ன செட்டிங்ஸ் மாற்றணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டியூன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ வரைக்கும் என்கிட்ட டால்பி டிடிஎஸ்க்கு உண்டான சோர்ஸ் கிடையாது. நான் ஓடிடி யூஸ் பண்ணுறதில்ல. பட் வந்து ஃப்யூச்சரில் நான் டால்பி டிடிஎஸ் யூஸ் பண்ணுற பிளானிங் இருக்குது. எனக்கு இப்போவே டால்பி டிடிஎஸோட ஆம்பு கொடுங்க அப்படின்னு செஞ்சு வாங்கிக்கிறீங்க அப்படின்னா
ஒரு பென்ட்ரைவ் இருந்தால் என்கிட்ட கொடுங்க, அல்லது வந்து 64 GB பென்ட்ரைவ் என்கிட்ட வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. டேட்டா காப்பி பண்ணி கொடுக்குறோம். அதாவது ஒரு 360 டிகிரியில் டால்பி எப்படி ஒர்க் பண்ணணும், டால்பி கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா டால்பின்னு டிஸ்பிளே பண்ணுமா, டிடிஎஸ் கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா டிடிஎஸ்ன்னு டிஸ்பிளே பண்ணுமா, ஒரு MP3 ஃபார்மேட் எப்படி ஒர்க் பண்ணும், ஃப்ளாக் வேவ் ஃபார்மேட் எப்படி ஒர்க் பண்ணும், எல்லாமே வந்து அதுக்கு முன்னாடி டெஸ்டிங் ஃபைல்ஸ் நம்ம போட்டு கொடுத்துறேன். அடுத்து வந்து இதில் சப்போர்ட்டடு ஃபார்மேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பென்ட்ரைவ் கொடுத்தீங்கன்னா MP3 ஃப்ளாக் ஃபார்மேட், வேவ் ஃபார்மேட் மூணுமே சப்போர்ட் பண்ணும். நீங்கள் வெர்ஷன் 3.0 அல்லது 3.2 பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறீங்கனாலும் அந்த பென்ட்ரைவ் வந்து வெர்ஷன் 2.0 சப்போர்ட்டடு பென்ட்ரைவாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா யூஎஸ்பியில் சப்போர்ட் பண்ணாது. அதை மட்டும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்த்து வாங்கிக்கலாம். அடுத்து வந்து HDMI, ஆப்டிக்கல், கோஆக்சியல் எதில் கொடுத்தீங்கன்னாலும் கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. இப்போ ஆம்போட இன்டீரியரை பார்க்கலாம். இப்போ ஆம்போட இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம டபுள் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத காட்டுறோம். இப்போது இதில் நம்ம வந்து சரௌண்டுக்கு வந்து ஒரு 10 ஃபெட்டு யூஸ் பண்ணுறோம். அதாவது 52001943ல் இங்கே ஒரு பேர், ஃப்ரண்ட் லெஃப்ட்டுக்கு ஃப்ரண்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட்டு, சென்டர்னு 5 பேர் யூஸ் பண்ணுறோம். அது போக சப்புக்கு 3 பேர் யூஸ் பண்ணுறோம். மொத்தம் வந்து 13 பேர் யூஸ் பண்ணுறோம். இப்போ ரேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் அப்படிங்கிறது வந்து 1.27 ஆம்பியர் எடுக்கும். இப்போ நீங்கள் சிங்கிள் சப்புக்கு ஒரு ஆம்பு நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா டைப் 16ல் 2 இன்ச் கோர் போட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். அதுவே வந்து நீங்கள் டபுள் சப்பாக டிசைன் பண்ணுறப்போ மறுபடியும் இன்னொரு 6 ஃபெட்டு போடுறப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட ஆம்பியர் பத்தாது. அதனால் பவர் சப்ளை வந்து நம்ம 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். சரௌண்டுக்கு தனியாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மரும் சப்புக்கு தனியாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மரும் நம்ம போட்டிருக்கோம். இப்படி நேர் இருக்கும் கிராஸாக போகுது. இப்போ இது வந்து டைப் 3ல் 3 இன்ச் கோரும், அதுக்கும் நம்ம சேமா கெப்பாசிட்டர் போட்டுருவோம். இது வந்து டைப் 16ல் 2 இன்ச் கோர் போட்டு அதுக்கும் சேமா கெப்பாசிட்டர் போடுவோம். இப்போ வந்து இந்த பவர் சப்ளை யூனிட் 2 சப்புக்கு மட்டும் தனியாகவும், இங்கே இருக்கக்கூடிய பவர் சப்ளை யூனிட் சரௌண்டுக்கு மட்டும் தனியாகவும் பிரிச்சுருவோம். அப்போ வந்து உங்களுக்கு சப்போட பேஸ் வந்து சடன் பேஸ் எடுத்தாலும் சடன் லோடு எடுக்கிறப்போ உங்களுக்கு ஆம்பியர் உட்காராது, பேஸும் உட்காராது. உங்களுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் இந்த டான்சிங் லைட்டை பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். சடனாக லோடு எடுக்கிறப்போ இந்த லைட்டு டிம் ஆகுதுன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட ஆம்பியர் பத்தலின்னு அர்த்தம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டுக்கும் நம்மளோட ஓன் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டில் ஒவ்வொரு ரிலேவும் வந்து நம்ம 5 ஆம்பியர் ரிலே போட்டிருப்போம். ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்டர் எல்லாத்துக்கும் 5 ஆம்பியர் ரிலேவும், சப்புக்கு மட்டும் T டைப்பில் வந்து 15 ஆம்பியர் ரிலேவும் யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து நம்மளோட ஓன் போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு இந்த மாதிரி வந்து சப்புக்கு மட்டும் லோடு அதிகமாக எடுக்கிற இடத்துல மாஸ்க் ஓப்பன் பண்ணி லெட் கோட்டிங் கொடுத்துருவேன். இது வந்து 12012ல் ஆப்ரேட் ஆகக்கூடியது. அடுத்து வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற கிட்டில் வந்து நாட் 4G தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து கிராஃபிக் LCDயில் வரும். இப்போ இந்த மாதிரி கிராஃபிக் LCD நீங்கள் போடுறப்போ ஒரு பென்ட்ரைவில் ப்ளே பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து என்ன ஃபோல்டர் வருது, பாட்டோட நேம் என்ன, அது என்ன ஃபார்மேட் அப்படிங்கிறதையும் காட்டும். இப்போ அந்த பாட்டோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ஃபார்மேட் அப்படிங்கிறத காட்டும். அதேமாதிரி டோட்டலாக ஃபோல்டர் எவ்வளோ ஃபோல்டர் இருக்குது, இப்போ எத்தனை சாங் ப்ளே ஆகிட்டு இருக்குது, எவ்வளோ செகண்ட்ஸு, இந்த மாதிரி வந்து டீட்டெயிலாக காட்டும். அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்டர்னல் இன்புட் கொடுக்குறப்பவும் அது என்ன ஃபார்மேட் அப்படிங்கிறதையும் காட்டும். ஆடியோ செட்டப் இருக்குது. ஆடியோ செட்டப்பில் போனீங்கன்னா ஆடியோ கான்ஃபிகரில் இந்த மாதிரி ஆட்டோ கெயின் மோட் ஆன், வால்யூம் மோடு, வால்யூம் டிஸ்பிளே, பூட் வால்யூம், மோடு லாக் அந்த மாதிரி இருக்கும். இது ஆட்டோ கெயின் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பென்ட்ரைவு, ப்ளூடூத்து, அடுத்து வந்து ஒரு ஆக்ஸ் இன்புட்டு, ஆப்டிக்கல், கோஆக்சியல் ஒவ்வொரு சோர்ஸுக்கும் வந்து கெயின் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த ஆட்டோ கெயின் மோடு எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆம்பே பேலன்ஸ் பண்ணிக்கும். அடுத்து வால்யூம் மோடை வந்து 15 டெசிபல், 50 டெசிபல் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். பூட் வால்யூம் ரெஷ்யூம் செட் பண்ணிட்டீங்கன்னா கடைசி நீங்கள் என்ன வால்யூமில் ஆஃப் பண்ணீங்களோ அதே வால்யூம் ஆன் ஆகும். அடுத்து வந்து பூட் வால்யூம் டிஃபால்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் என்ன ப்ரோக்ராம் பண்ணிக்கிறேனோ அந்த ப்ரோக்ராம் படி அது ஆன் ஆகும். மோடு அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வால்யூம் செட் பண்ணி மோடில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் என்ன சேவ் பண்ணிக்கிறீங்களோ அந்த வால்யூமில் ஆன் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் செட்டிங்குள்ளே போனீங்கன்னா ஜென்ரல் செட்டிங் இருக்கும். இதில் வந்து பூட், ஸ்டாண்ட் பை, லோடு டைமர், மெனு லாக், கீ லாக் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அடுத்து வெல்கம் நேம் எடிட் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் வந்து லாக் பண்ணியிருக்கோம். அடுத்து ஃபேக்ட்ரி செட்டிங் அந்த மாதிரி சிஸ்டம் இன்ஃபர்மேஷன், ஃபேக்ட்ரி செட்டிங் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அடுத்து வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்பீக்கரும் வந்து லைன் கரெக்டாக கொடுத்துருக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் வந்து டெஸ்ட் டோன் நீங்கள் ரன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெஸ்ட் டோன் ரன் பண்ணுற பாருங்க. இப்போ டெஸ்ட் டோன் ரன் பண்ணுறப்போ front left, center, front right, surround left. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக எல்லா சேனலும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கும். இந்த மாதிரி எல்லா சேனலும் கரெக்டாக இருக்கான்னு இந்த நீங்கள் ரன் பண்ணிங்கனாலே லைன் கரெக்டாக இருக்குதா, ஆம்ப் எல்லாமே லைனும் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவல் வால்யூம் கண்ட்ரோல் வந்துடும். ஃப்ரண்ட்டு, சரௌண்டு, அடுத்து சென்டர், சப்புங்க,
அடுத்து பேஸு ட்ரபிள் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவல் கண்ட்ரோல் வந்துடும். பேஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு 2 டெசிபிள் இன்க்ரீஸ் ஆகும். மொத்தம் 14 டெசிபிள் இருக்குது. அடுத்து வந்து ட்ரபிளும் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் வந்து 2 டெசிபிள் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து இண்டிவிஜுவல் வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே ஒவ்வொரு சேனலுக்கும் வந்து 50 வரைக்கும் வால்யூம் இருக்குது. அடுத்து மியூட் ஆப்ஷன் இருக்குது. அடுத்து வந்து ஏ மோடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எமுலேஷன், ஏ மோடில் ஸ்டீரியோ, மூவி, மியூசிக், மேட்ரிக்ஸ், விர்ச்சுவல், எமுலேஷன், அடுத்து ஃபியூடெக் சரவுண்ட், மல்டி சரவுண்ட் இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் ஸ்டீரியோ நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சப்பு மட்டும் ஒர்க் பண்ணும். மூவி மோடு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டருக்கு மட்டும் வால்யூம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கும். அடுத்து மியூசிக் மோடு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் செட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ். நம்ம வந்து எப்போவுமே 8 இன்ச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடான பிராண்டு மட்டும்தான் யூஸ் பண்ணுறது. மற்ற பிராண்டு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா ஸ்பீடான பொறுத்த வரைக்கும் நீங்கள் லோ வால்யூம் வச்சாலும் ஹை வால்யூம் வச்சாலும் உங்களுக்கு அந்த ஜேரிங் வராது. அதாவது பர அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஜேரிங் வராது. உங்களுக்கு அதே மாதிரி கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும் அந்த பஞ்சு வந்து தெளிவாக இருக்கும். அதனால தான் வந்து எப்பவுமே நம்ம ஸ்பீடான யூஸ் பண்ணுறது. ஸ்பீடான பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 120 mm மேக்னெட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 120 mm மேக்னெட்டு. இதில் வந்து 80 mm மேக்னெட்டு இருக்குது. பட் வந்து 120 mm மேக்னெட் தான் நம்ம 10 இன்ச்சுக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே மேக்னெட் தான் இப்போ இங்கே இருக்கும். இது வந்து உங்களுக்கு கிளாரிட்டியை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். நான் வந்து நீங்கள் மீடியம் பட்ஜெட் போனாலும் ஹை பட்ஜெட் போனாலும் லோ பட்ஜெட் எதாக இருந்தாலும் ஸ்பீடான பிராண்டை தவிர வேறு எந்த பிராண்டுமே ஸ்பீக்கர் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு வேறு ஆப்ஷன் வந்து நான் பண்ணுறதில்ல. சப்புக்கு எப்பவுமே JBL தான். இப்போ இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே பேந்தர். இது எல்லாமே 8 இன்ச்சில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ், ஸ்பீடான் பிராண்ட். இதில் வந்து நம்ம சரவுண்டு லெஃப்ட் ரைட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியது பேந்தர் மாடல் யூஸ் பண்ணுறோம். இது வந்து எல்லோ கலரில் மட்டும்தான் வரும். எல்லாமே 120 mm மேக்னெட்டு. அடுத்து வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு 3 கலரில் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு யூஸ் பண்ணுறக்கூடியது ரெயின்போ மாடல். இதில் வந்து 3 கலர் கிடைக்கும். இதில் வந்து ரெட் கலர் ஒன்று இருக்குது. இது ஃபுல்லாகவே இந்த லைன் ஃபுல்லாகவே ரெட் இருக்கும். இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாகவே சரவுண்டுக்கு உண்டான ஸ்பீக்கர்ஸ். இப்போ அதில் அதுக்கடுத்து கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இருக்குது. அதை விட்டுட்டிங்கன்னா ப்ளூ இருக்குது. இந்த மாதிரி 3 கலர் இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ இந்த கலர் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து ப்ளூ இருக்கும், சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கருக்கும் வந்து சப்புக்கு இது வந்து பிளாக் வித் மேட் பிளாக். இது சப்புக்கு இது வந்து பிளாக் வித் இங்க் ப்ளூ கிரேயன்ஸ். அடுத்து ப்ரௌன் கலர் வேணாலும் இது ப்ரௌன் கலர், நீங்கள் ப்ரௌன் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நல்லா காஸ்ட்லியாக போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டவர் போட்டுக்கலாம். இது வந்து 3 அடி ஹைட்டில் வரக்கூடிய டவர். நீங்கள் டவர் செட்டப்போட வேணாலும் டவர் செட்டப்போட டிசைன் பண்ணிக்கலாம். இது 8 இன்ச் பாக்ஸ். இதில் வந்து ப்ரௌன் கலர் பாக்ஸ். இது பிளாக். இதுலேயும் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்பை பொறுத்த வரைக்கும் கேபினட்டும் நம்ம ஓன் ப்ராடக்ட் தான். 0.8 mm திக்னஸில் பவுடர் கோட்டட் கேபினட். சரவுண்டுக்கு உண்டான ஆம்ப்ளிஃபையர், டிரான்ஸ்ஃபார்மர், சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையர் எல்லாமே நம்மளோட ஓன் ப்ராடக்ட் தான். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு நம்மளோட ஓன் ப்ராடக்ட் தான். ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு கிரேட் MDF டீஸா வுட்டு மட்டும் தான் பண்ணுவோம். இப்போ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய ஆம்ப் வந்து டோட்டல் பேக்கேஜாக போகுது. இதில் வந்து நீங்கள் ஆம்பை மட்டும் எடுத்தீங்கன்னா என்ன ரேட் வரும், டோட்டல் பேக்கேஜ்னா என்ன ரேட் வரும், ஆம்போட டெக்னிக்கல் ஸ்பெக், இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அந்த மாதிரி டீட்டெயிலாக காட்டுறேன். அடுத்து வந்து ஆம்பில் வந்து உங்களுக்கு எதுக்கு எவ்வளோ வால்யூம் வேணும், அதாவது ஃப்ரண்ட்டு, சரவுண்ட், சென்டர், சப்பு, பேஸ், ட்ரபிள் இதெல்லாம் வந்து உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ நீங்கள் செட் பண்ணி அது மோடில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் போய் நீங்கள் செட் பண்ண தேவையில்லை. அந்த மோடுங்கிற பட்டனை ஒரே டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும், நீங்கள் செட் பண்ண வால்யூம் அதில் வந்துடும். அந்த மாதிரி டெம்பரவரி மெமரி ஸ்டோரேஜும் அதில் இருக்குது. சரவுண்டுக்கு உண்டான ஆம்ப்ளிஃபையரில் பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒவ்வொரு கெப்பாசிட்டருமே கெல்ட்ரான் பிராண்டு மட்டும்தான் இருக்கும். 1/4 வாட், 1/2 வாட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே MFR கிரேடில் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். 52001943 எல்லாமே NF ஒரிஜினல் தான் இருக்கும். அடுத்து மைக்கா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிலிக்கான் மைக்கா தான் போட்டிருப்பேன். கிளாஸ் அந்த மாதிரி லோ சீப் மைக்கா எல்லோ கலரில் அந்த மாதிரிலாம் போட மாட்டேன். ஹீட் சிங்கும் பார்த்தீங்கன்னா 6 லீஃபில் ஹெவி ஹீட் சிங்க் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். நம்மளோட போர்டோட கிரேடு பார்த்தீங்கன்னா FR4 கிரேடு காப்பர் கிளேடு PCB. இதில் வந்து பிளாக் மாஸ்க் போட்டிருப்பேன். இந்த பிளாக் மாஸ்க் போடுறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சில ஏரியாவில் வந்து ஆக்சிடேஷன் இஷ்யூ இருக்கும். இந்த கடலோரத்துலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் துருகி ஏறி அரிச்சிடும். அந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறக்கும், சிக்னல் லீக்கேஜ் இஷ்யூ வராமல் இருக்கிறக்கும், சேஃப்டிக்காகவும் இந்த மாதிரி வந்து நம்ம பேக் சைடு வந்து பிளாக் மாஸ்க் போட்டுடுறோம். நம்ம கிரேடு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எஃப்எக்ஸ் FR4 கிரேடு தான்.
இதே சப்புக்கும் அதே தான். சப்புக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிளாஸ் எஃப்எக்ஸ் FR4 கிரேடு தான். இதுலேயே வந்து NF ஒரிஜினல் யூஸ் பண்ணியிருப்பேன். ஹீட் சிங்க் பார்த்தீங்கன்னா 12 ஹீட் சிங்க். இதில் ஹீட் சிங்க் மட்டுமே 1/2 கிலோ வரும். அடுத்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டுக்கும் அதே மாதிரி தான். எல்லாமே நம்மளோட ஓன் ப்ராடக்ட். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா FR4 கிரேடு தான் போட்டிருப்பேன். இதில் வந்து எப்போ போல் எல்லாத்துக்கும் வந்து இண்டிவிஜுவல் சேனலுக்கு எல்லாமே 5 ஆம்ஸும் சப்புக்கு மட்டும் 15 ஆம்பியர் ரிலேவும் யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து கிளாஸ் எஃப்எக்ஸ் FR4 கிரேட். இதுலேயே பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து இந்த மாதிரி பிளாக் மாஸ்க் போட்டிருப்பேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது அடுத்த பேட்சுக்கு உண்டான PCB. அடுத்து வந்து நம்ம 250 போர்டு அடிச்சிருக்கிறோம். இதான் வந்து நம்ம 6 ஃபீட் மோனோ போர்டோட வெர்ஷன் 2.0 PCB. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவர் சப்ளைக்கு பாசிட்டிவ் வோல்ட், நெகட்டிவ் வோல்ட் இது எல்லாத்துக்கும் வந்து மாஸ்க் ஓப்பன் பண்ணி லெட் கோட்டிங் கொடுத்துருப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்கு இந்த மாதிரி மாஸ்க் ஓப்பன் பண்ணி லெட் கோட்டிங் கொடுத்துருப்போம். ஹை ஆம்பியர் ரேட்டிங் இருக்கக்கூடிய ட்ராவல்ஸ் பஸ் அந்த மாதிரி போட்டிங்கனாலும் ஆம்பியர் தாங்கும் ட்ராக் வந்து சூடு வராது. சடன் லோடு சப் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஆம்பியர் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ட்ராக் இருக்கும். ஒரு சில போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சடன் லோடு எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வோல்ட் வந்து இந்த மாதிரி மாஸ்க் ஓப்பன் பண்ணி லெட் கோட்டிங் கொடுக்காதனால ட்ராக் வந்து பர்ன் ஆகி கட் ஆயிரும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பிளாக் மாஸ்க் போட்டிருப்பேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எஃப்எக்ஸ் FR4 கிரேடு தான் நம்ம PCB யூஸ் பண்ணுறோம். இது வந்து நம்ம அடுத்த பேட்சுக்கு போடுறது. அடுத்து வந்து இங்கே இருக்கக்கூடிய சப் எல்லாமே 4th ஆர்டர் பேண்ட் பாஸ். இப்போ நம்ம இங்கே டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய ஆம்ப் இது வந்து 5.2 FT004G வித் மினி டிகோடர் போட்டு பண்ணியிருக்கிறோம். அடுத்து இங்கே இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூடெக்கோட DSP AV ரிசீவர் கிட்டு. ரெண்டுமே பேனலோட டிசைன் சேம் தான். இது வந்து பிளாக் வித் மேட் பிளாக். அடுத்து இங்கே இருக்கக்கூடியது வந்து பிளாக் வித் ஸ்மோக் கிரேயில் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதில் எல்லாமே பவர் சப்ளை ஆம்ப்ளிஃபிகேஷன் எல்லாமே சேமாக தான் வரும். இங்கே என்ன டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கிறோமோ சேம் அதே டிரான்ஸ்ஃபார்மர் தான் இங்கேயும் இருக்கும். அடுத்து கூலர் ஃபேனும் அதே மாதிரி 3 கூலர் ஃபேன் இருக்கும். எல்லாமே 24 வோல்ட்டில் ப்ரஷ்லெஸ் ஃபேன். சரௌண்டுக்கும் நம்மளோட ஓன் போர்டு, சப்புக்கும் நம்மளோட ஓன் போர்டு, ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு நம்மளோட ஓன் போர்டு. இதுலேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்புக்கு, சரௌண்டுக்கு, ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு எல்லாமே நம்மளோட ஓன் போர்டு. இங்கே 2 ஆம்புக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேட் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே மினி டிகோடர் யூஸ் பண்ணுறோம், இங்கே வந்து DSP கிட் யூஸ் பண்ணுறோம். மற்றபடி எல்லாமே வந்து இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் சேமாக தான் இருக்கும். இங்கே இருக்கக்கூடியது வந்து சரௌண்ட் பாக்ஸ். இப்போ இதில் வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட், சரௌண்ட் லெஃப்ட் ரைட் 4க்கும் வந்து 8 இன்ச்சில் ஸ்பீடான் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். டபுள் டேப்பர் கிராஸ் கட் 30 டிகிரி ஆங்கிள் எடுத்திருப்போம். டாப்பில் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் LS போட்டுருவோம். உங்களுக்கு ஸ்பீக்கர் லைன் கொடுக்குறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அடுத்து பேக் சைடு இந்த மாதிரி டபுள் ஃபோட்டோ கிளிப் போட்டுருவோம். சென்டருக்கு ஒரே பாக்ஸில் 2 4 இன்ச்சு ஒரு டியூட்டரும் போட்டிருப்போம். இதுலேயே வந்து இந்த மாதிரி டாப்பில் ரவுண்ட் LS போட்டு பேக் சைடு வந்து ஃபோட்டோ கிளிப் டபுள் கிளிப் போட்டுருவோம். இதில் எல்லாம் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு ரெயின்போ மாடலும், சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு பேந்தர் மாடலும் யூஸ் பண்ணியிருப்போம். சென்டருக்கு 2 4 இன்ச்சு யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி டோட்டல் பேக்கேஜாக வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அல்லது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்பீக்கருக்கு ஆம்பை மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ இது மொத்த பேக்கேஜும் பேக்கிங் முடிச்சாச்சு. இப்போ இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜில் எல்லாமே டெல்லி போகுது. இப்போ ப்ரீவியஸ் வீடியோலேயும் ஒரு ஆம்பு நம்ம டெல்லிக்கு பேக்கிங் போட்டிருந்தோம். இப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு ஸ்பீக்கர் சேர்த்து ஒரு பண்டிலும், அடுத்து சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு ஸ்பீக்கர் ரெண்டும் சேர்த்து ஒரு பண்டிலாகவும் போட்டுருக்குறோம். இது ஃபுல்லாகவே வந்து தெர்மோகோல் பேக்கிங் தான். டாப்பு, பாட்டமு, லெஃப்ட் ரைட்டு எல்லாம் 4 மொத்தம் 6 சைடுமே வந்து ஃபுல்லாகவே நம்ம தெர்மோகோல் போட்டு 1 இன்ச்சு தெர்மோகோல் போட்டு பேக்கிங் போட்டு, அது இல்லாமல் கார்னர் கிளிப்பு கிளாம்பெல்லாம் போட்டு பர்ஃபெக்டாக பேக் பண்ணிடுவோம். டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எதுவுமே பிரச்சனை வராது. இப்போ இது வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் போகிறது வந்து VRL லாஜிஸ்டிக்ஸில் போகுது. இப்போ யூஸ்வலாக வந்து ஒரு 9லேருந்து 11 நாள் வரைக்கும் எடுத்துக்கும். நியூ டெல்லிக்கு போகிற மாதிரி இருந்தாலும், குஜராத் அடுத்து ஒடிஷா இந்த ஏரியாவுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் அந்த டைம் எடுத்துக்கும். அடுத்து சப்புக்கு இதுக்கும் அதே மாதிரி தான். கார்னர் கிளாம் நல்லா மெட்டல் கிளாம் போட்டு நல்லா ஹெவியான பேக்கிங் போட்டு கார்னருக்கெலாம் அடிஷ்னல் சீட் வச்சு போட்டிருக்கிறோம். அடுத்து இது சென்டர் பாக்ஸோட பேக்கிங். சென்டர் பாக்ஸுக்கும் இதே மாதிரி ஃபுல்லாகவே பபுள் ரேப் பண்ணி 4 கார்னருக்கும் நம்ம பபுள் ஷீட் போட்டு தெர்மோகோல் போட்டு அதுக்கு தனியாக நம்ம பேக்கிங் போட்டிருப்போம். இந்த மாதிரி ஃபுல் பேக்கிங்கில் போகும். ஆம்ப்ளிஃபயர் பொறுத்த வரைக்கும் டபுள் லேயர் பேக்கிங் இருக்கும்.